வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இந்த படத்தோட ஒன்லைனர் பத்தி சொல்லணும்னா, லாட்டரியில 50 கோடி ரூபாய் ஜெயிச்ச ஒருத்தன், பணக்கார ஒருத்தன். நீ அந்த பொண்ணை வச்சுக்கோ, பணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருன்னு ஒருத்தன். பணத்தை எல்லாம் நீ வச்சுக்கோ, பொண்ணை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இன்னொருத்தன். இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டிட்ட அந்த ப்ராஸ்டிடியூட் கடைசியில அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத சொன்ன படம் தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த நிசப்தமான இரவு வேளையில அமைதியான ஒரு இடத்துல இருக்கிற அந்த பாரை காமிக்கிறாங்க. அந்த பாரவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க இந்த ஆள் பேரு தான் பிராங்கோ, நம்ம படத்தோட ஹீரோ. பாருக்குள்ள உட்கார்ந்து இருக்க இந்த பொண்ணு பேரு தான் டேனியலா. இது சொல்றது கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம நிலான்னு வச்சுக்கலாம். அந்த நிலாவை வெளியிருந்து ரொம்ப நேரமா அந்த பிராங்கோ வெறிச்சு பார்த்துட்டே இருக்கான். இந்த பிராங்கோவை பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. வாங்குற சம்பளம் 15ஆம் தேதிக்குள்ள தீந்து போக 16ஆம் தேதியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குற டைப்பு. ரொம்ப நேரமா பாருக்கு வெளியே இருந்து நிலாவையே பார்த்துட்டு இருந்த பிராங்கோ இப்ப ஏதோ ஒரு முடிவோட அந்த பாருக்குள்ள வந்து உட்கார்றான். இவன் தன்னை பார்த்துட்டு இருந்ததை கவனிச்ச நிலாவும் இவன் வந்து உள்ள உட்கார்ந்ததும் அவன் பக்கத்துல வந்து நிக்க, இந்த நிலா ஒரு ப்ராஸ்டியூட். அவங்கள ஏற இறங்க பார்த்த பிராங்கோ, உன்னோட ரேட் என்ன அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப காஸ்ட்லி, ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் அப்படின்னு நிலா சொல்றா. அதை கேட்டு முகத்துல எந்தவித சலனமும் காட்டாத பிராங்கோ, ஓகே நீ கேட்குற மாதிரி டெய்லி 1.5 லட்சம் நான் உனக்கு கொடுத்துட்றேன், அது போக ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு லாட்டரியில 5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு, அந்த பணம் செலவாகிற வரைக்கும் நீ என் கூட இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், இந்த டீல் ஓகேவா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட உடனே நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நிமிஷம் ஓகே சொல்லிடுறா. இப்ப அடுத்த சீன்லயே பிராங்கோ நிலாவை அவன் வீட்டுக்கு பெட்டி படுக்கையோட கூட்டிட்டு வந்துட்டான். நிலா அவனை காதல் பார்வை பார்த்துட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்ட பிராங்கோ அவ பக்கத்துல வந்து மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். இதோ பார் நிலா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதனால எங்கிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்த்துறாத, உன் அழக பக்கத்துல இருந்து ரசிக்கணும் அப்படின்னு தான் இத்தனை பணம் செலவு பண்ணி நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சிரிச்ச நிலா, சரி இப்ப கண்ணை மூடு அப்படின்னு சொல்ல பிராங்கோ கண்ணை மூடிக்கிறான். இப்ப கண்ணை தர அப்படின்னு சொல்ல, கண்ணை திறந்த பிராங்கோ அந்த ரூமுக்குள்ள நிலவை கொண்டு வந்து அடைச்சு வச்ச ஒரு வெளிச்சத்தை பார்க்கறான். இந்த வெளிச்சத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா, நிலா அவ போட்டிருந்த ஓவர் கோட்டை கழட்டி பளீர்னு அவளோட இன்னர் வேர்ல அங்க அவனை செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல தாங்காது டோய் அப்படின்ட்டு அவன் மேல ஒரே பாய் பாஞ்சிடறான். அப்புறம் என்ன, அவங்க 2 பேர்த்துக்குள்ள பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நேரத்துல எந்திரிச்ச டேனியலா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி மாதிரி சமைச்சு கொடுக்கறது, அவனோட கோட்டை சரி பண்றது, டைய சரி பண்றதுன்னு கிட்டத்தட்ட ஒரு பொண்டாட்டியாவே மாறிட்டா. இந்த சந்தோஷத்தோடைய கெத்தா ஃபேக்டரி கிளம்பின பிராங்கோ 2 படிதான் இறங்கியிருப்பா. திடீர்னு மூச்சடைக்க அப்படியே அங்க கீழே உழுகிறா. பதறி போய் ஓடி வந்த நிலா அவனை தாங்கி பிடிச்சு ரூம்குள்ள கொண்டு வந்து படுக்க வைக்கிறா. அவனோட ஃபேமிலி டாக்டருக்கு உடனடியா போன் பண்ணி வர சொல்றான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவனை ஃபுல்லா செக்அப் பண்ணதுக்கு அப்புறம், உடனடியா இந்த பொண்ணை சீக்கிரம் திருப்பி அனுப்பு, இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகி வராது, இத்தனை அழகான பொண்ணை நீ பக்கத்துல வச்சு பார்த்துருந்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸைட் ஆவ, ஏற்கனவே அரையும் குறையுமா துடிச்சிட்டு இருக்க ஹார்ட் பட்டுன்னு நின்று போயிடும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாரு. நிலா பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவளவே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இப்ப அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதோ பாருமா, இவன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இவன் நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், இவன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீ ஏதாவது அவனை செட்யூஸ் பண்ணுனேன்னு வச்சுக்கோ, அடுத்த தடவை அவனை நான் செக் பண்ண வரும்போது அவன் பல்ஸை பிடிச்சி பார்த்துட்டு ஹி இஸ் நோ மோர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறாரு. அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்த நிலாவோ பிராங்கோ கூட பெட்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் டைம் ஸ்பெண்ட் பண்றா. அவனை ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறா, யோகா பண்ண வைக்கிறா, பீச்சில் அவன் கூட ஜாகிங் எல்லாம் போறா. அடுத்த தடவை பிராங்கோவை செக் பண்ண வந்த டாக்டருக்கு பயங்கர சர்ப்ரைஸ். என்ன அதிசயம், நொண்டி அடிச்சிட்டு இருந்த இவன் ஹார்ட் நல்லா துடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அவரே அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் நிலா தான், அவதான் என் உடம்ப பக்குவமா பாத்துக்கிட்டான் அப்படின்னு பிராங்கோ சொல்றான். டாக்டரே யோசிக்கிறாரு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவன் நிலாவை தான் கூப்பிடுவான், அப்புறம் பொழப்புக்கு நம்ம சிங்கி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டே போறாரு. 2 நாள் கூட ஆயிருக்காது, படபடப்போட பிராங்கோ டாக்டருக்கு போன் பண்றான். ஓ, இந்த தடவை பேஷண்ட் அவுட் அப்படின்னு சந்தோஷப்பட்டு டாக்டர் உடனடியாக அங்க ஓடி வராரு. வந்து பார்த்தா பிராங்கோ ஆரோக்கியமா நின்று இருக்கா. என்னையா நீ படுத்து கிடப்ப, உன் பல்ஸை பிடிச்சிட்டு சாரி ஹி இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லலான்னு அவளா ஓடி வந்த, ஆனா நீ கர்லா கட்ட மாதிரி நின்று இருக்க, அப்ப யாருக்கு பிரச்சனை அப்படின்னு டாக்டர் ரொம்ப படபடப்போட கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவ்வளவு ஹெல்த்தியா பிராங்கோ நிப்பான் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல போல் இருக்கு. டாக்டர், எனக்கு இல்ல டாக்டர், நிலா பாருங்க பெட்ல படுத்து கிடக்குது அப்படின்னு பிராங்கோ சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே நிலாவோட ரூம்ல இருந்து அவ கத்துற சத்தம் கேட்க டாக்டர் ஓடி போய் நிலாவை பாக்குறாரு. என்னமாச்சு, உனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா, செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமா டாக்டர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவ ட்ரெஸ்ஸை விலக்கி அவளோட நியூட் பாடியை அவருக்கு காமிக்கிறா. அவ்வளவுதான், அந்த வாட்டர் மெலனை பார்த்த உடனேயே டாக்டர் அங்கேயே ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்து தண்ணி இல்லாம தரையிலேயே நீந்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா டாக்டர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் வர
இவங்க 2 பேரும் அடக்கமா டாக்டரை போய் புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பயமுள்ள செவனேன்னு கிளினிக் நடத்திட்டு இருந்தவரை வீட்டுக்கு கூப்பிட்டு இப்ப அநியாயமா சுடுகாட்டுல கூட படுக்க வச்சுட்டான் இந்த பிராங்கோ. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிராங்கோ கூட ஒர்க் பண்ற அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிலாவை பார்க்கணும் அப்படின்னு அவன் வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சொங்கியா சுத்தி இருந்த பிராங்கோ இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹெர்குலிஸ் மாதிரி அங்க வளம் வந்துட்டு இருக்கான். எப்படி நிலா இவனை இவ்வளவு பெரிய பலசாலி ஆக்குனா அப்படிங்கறத கேட்கணும்னு சொல்லி தான் இப்ப இங்க வந்திருக்காங்க. வந்து பார்த்தா நிலா வீட்டுல இல்ல, ஆல்ரெடி அவங்கிறது கிளம்பி போயிட்டா போல் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராங்கோவை ஒரு மாதிரி பார்க்க பிராங்கோ அவமானத்துல அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறான். என்ன நடந்துச்சு, ஏன் நிலா தன்னை விட்டு போனா அப்படிங்கிற கேள்விக்கு அவனுக்கு பதிலே தெரியாம மண்டையெல்லாம் குடையுது. இதுக்கு பதில கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு இப்ப அந்த பாருக்கு போறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே நிலா அந்த பார்ல தான் உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட பேச போலாம் அப்படின்னு உள்ள என்டர் ஆகும் போதுதான் நிலா வேற ஒரு கஸ்டமர் கூட போறத பாக்குறான். இவன் மனசே உடைஞ்சு போகுது. என்ன ஆனாலும் சரி அவ ஏன் என்னை விட்டு வந்தா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பார்லயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிலா வரல. அதுக்கு பதிலா அந்த பாரோட ஓனரமா வருது. நான் வேணா நிலா கேட்டகரியில் இருக்கிற இன்னொரு பொண்ணை உங்களுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வெறுப்புல பிராங்கோவும் சரி அப்படிங்கிறான். இப்ப இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பிராங்கோ பாரை விட்டு வெளியே வந்த சமயத்துல நிலா அவ ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வாசல்ல நின்று இருக்கா. அவளை கண்டுக்காம அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். தன்னை பிராங்கோ இக்னோர் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட போறதை தாங்கிக்க முடியாத நிலாவும் அவனை கூப்பிட்டுட்டே ஓடி வரான். என்னை இக்னோர் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிலா கோவமா கேட்க, என்னை விட்டு நீ பிரிஞ்சு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பிராங்கோ ரொம்ப பொறுமையா கேட்கிறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா டெய்லி விதவிதமான கஸ்டமர்களை பார்த்த நிலாக்கு ஒரே கஸ்டமர் கூட ரொம்ப நாள் இருந்தது போர் அடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த போர் அடிக்கிற லைஃப்ல இருந்து திருப்பியும் அந்த பார்க்கே வந்திருப்பா. இதை சொல்லாம பிராங்கோ கிட்ட என் மனசுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்ல, அது யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பேசினபடி அந்த டீல் முடிகிற வரைக்கும் என் கூட இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அந்த பணத்துக்காக நிலாவும் அவன் கூட வரக்கு சம்மதிச்சு வீட்டுக்கு வரா. ஏற்கனவே அவன் மேல பயங்கர காதல்ல இருந்த பிராங்கோ இப்ப 2 பேரும் ரொம்ப சத்தம் போட்டு லவ் பண்ணிட்டு இருக்க பக்கத்து ரூம்ல இருந்த அந்த ஆண்டிக்கு பயங்கர கடுப்பாயிருது. வந்து கதவை தட்டி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நீங்க சந்தோஷமா இருக்க பழகுங்க அப்படின்னு கோவமா பிராங்கோ கிட்ட கத்திட்டு இருக்க அரக்குற ட்ரெஸ்ல இருந்த நிலாக்கு இது காது கேட்டு கோவமா வெளியே வந்து, வேணா நீயும் வந்து எங்கூட ஜாயின் பண்ணிக்கோ, 3 பேரும் சேர்ந்து கத்தலாம், அப்ப சரியா போகும் அப்படின்னு பதிலுக்கு கத்த விட்டா 2 பேரும் இந்த இடத்த மீன் மார்க்கெட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கோ நிலாவை உள்ளுக்குள்ள தள்ளிட்டு போய் கதவை சாத்திடுறான். மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரன் பிராங்கோவை மீட் பண்றதுக்கு வர்றான். அந்த பணக்காரர் பேரு சார்லி. அவரு தான் நிலாவோட பாஸ். இதை பாருப்பா, நான் நிலாவை ரொம்ப லவ் பண்றேன், நான் அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அதிர்ச்சியான பிராங்கோ, நான் உங்க கூட அவளை அனுப்ப முடியாது, ஏன்னா நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நீ இந்த பதில் தான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அவரு, அப்படியாப்பா, ஓகே, நீ நிலாவை வச்சுக்கோ, அதுக்கு பதிலா உனக்கு லாட்டரியில் அடிச்ச அத்தனை பணத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, பணமா காதலா, காதலா பணமா அப்படின்னு கவுண்டமணி ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருக்க. இதை பார்த்து நிலா பயங்கர கடுப்பாயிடுறா. உனக்கு என்னை விட உன் பணம் தான் முக்கியமா போச்சு இல்ல, இனிமேல் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு அவ பாஸ் கூட போயிடுறா. அந்த பாஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவளை லவ் பண்ணி கூட்டிட்டு வரல, இவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அந்த இழிச்சவாயன் பிராங்கோ சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இவளை வச்சுக்குவான் அப்படின்னு நினைச்சான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் சொத்தை கொடுக்கல, அதுக்கு பதிலா இலவச இணைப்பா இவளை அனுப்பிச்சு விட்டுட்டான். இவளுக்கு எவன்டா செலவு பண்றது அப்படின்னு அவர் யோசிச்ச சமயத்துலதான் நான் பிராங்கோ கிட்டவே திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கி தூக்கிட்டு நிலா இப்ப பிராங்கோ வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டலாம் அப்படின்னு கையை கொண்டு போகும்போதுதான் உள்ளுக்குள்ள முக்கல் முனகல் சத்தம் பயங்கரமா கேக்குது. யாரா இது, நம்ம வெளியே இருக்கிறோம், இவன் யார் கூட முக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவளுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். இருந்தாலும் கதவை தட்டுறா. நிலா வந்திருக்கிறது தெரியாத பிராங்கோ கதவை ஓபன் பண்ண அவனுக்கு பின்னாடியே அந்த பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியும் வர்றா. இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்குள்ள முக்கி முணங்கிட்டு இருந்திருக்காங்க. நிலாவை பார்த்தோன்னே அந்த ஆண்டியும், நீதானமா சொன்ன நம்ம 3 பேரும் சேர்ந்து அன்னைக்கு மலை ஏறலான்னு, அதுதான் நான் உள்ள வந்தேன், பார்த்தா நீ காணோம், சரி நம்மளாவது மலை ஏறலான்னு சொல்லி நாங்க 2 பேரும் மலை ஏறிட்டு இருந்தோம் அப்படின்னு சமாளிச்சுட்டு ஓடி போயிடுறா. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ரூமை கதவை சாத்திட்டு பிராங்கோவை உட்கார வச்சு அவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் பிராங்கோ தயங்கி ஒரு விஷயத்த சொல்லுவான் பாருங்க, நமக்கே அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு லாட்டரியும் உழுகல, ஒன்னும் உழுகல. இந்த பிராங்கோவோட வாழ்க்கை லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலாவை ஒரு தடவையாவது போடணும் அப்படிங்கிறதா. ஒவ்வொரு தடவையும் அந்த பாரை கிராஸ் பண்ணி போகும்போது நிலா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத இவன் பார்க்க தவறதே இல்லை. என்ன பண்ணா இவன் நம்ம கூட வருவா அப்படின்னு ரொம்ப தந்திரமா யோசிச்ச போதுதான் அவனுக்கு அந்த லாட்டரி ஐடியா வந்திருக்கு. யாருக்கோ அடிச்ச லாட்டரியை தனக்கு அடிச்சதா சொல்லி நிலாவை ஏமாத்தி இத்தனை நாள் ஓசிலேயே அவகிட்ட காஜி அடிச்சிட்டான். நான் இன்னும் சாதாரணமான சம்பளம் வாங்குற ஒரு ஒர்க்கர் தாமா அப்படின்னு சொல்ல, இத கேட்ட நிலாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அடி வயிற்றுல ஜிவ்வுடு ஏதோ இழுத்து பிடிக்குது, ஹார்ட் எல்லாம் வேகமா பம்ப் ஆகுது. அட பாவி, உன்னோட அநியாயமான பொய்ய நம்பி என்னோட பாசம் கூட தூக்கி வீசிட்டு வந்துட்டனேடா, இப்படி பண்ணிட்டியேடான்னு அவ அழுக ஆரம்பிக்க
பூனை மாதிரி அவ பக்கத்துல போனவன் அவளை கட்டி பிடிச்சு இப்ப மெதுவா அவளை தடவ ஆரம்பிக்கிறான். இதுல நிலா மெல்ட் ஆக இப்ப அவங்க 2 பேரும் படுக்கையில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிசிக்ஸ் பாடம் நடத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரமா பிராங்கோ வேலைக்கே போகாததால அவன் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கே வந்து கதவை தட்டுறான். என்னதான் நடக்குதுங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பிராங்கோவை அவன் நலம் விசாரிக்க இதை பார்த்துட்டு இருந்த நிலா அவனை உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறா. அவ்வளவுதான், உள்ள வந்தவன் ஒரு சவுண்டு கொடுக்க கீழே வெயிட் பண்ணிருந்த இவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப வீட்டுக்குள்ள தடன்னு வந்து மேல வந்துடுறானுங்க. இப்ப அந்த ரூம்ல ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. பாட்டெல்லாம் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட நிலாவும் பாட்டுக்கு ஏத்த மாதிரி உடம்ப வளைச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்பதான் பின்னாடி நின்று இருந்த ஒருத்தன் நிலா ஒரு கால் கேர்ள் அப்படிங்கறத தெரிஞ்சு அவளை பத்தி மோசமான கமெண்ட்டை சொல்ல இதை கேட்ட தாங்கிக்க முடியாத பிராங்கோ அடுத்த செகண்ட் அவன் மேல பாஞ்சு அவனை போட்டு தர்ம சாத்திடுறான். கைய ஓங்குனா காலில் விழுகிற நம்ம பிராங்கோவாடா இது, என்னமா பண்ணி இவனை மாத்தின அப்படின்னு எல்லாரும் சர்ப்ரைஸா நிலாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் டேபிள்ல உட்காந்துட்டு ஒருத்தர் கை இன்னொருத்தர் மேல படற அவங்களோட காதல் வாழ்க்கைய கண்டினியூ பண்றாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நம்மளா முடிவு பண்றதை விட அது நமக்கு கிடைக்க நம்ம என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணுனா நம்ம கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தது நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும். என்னங்க, இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.